Example 8.10 prove that 1 minus sin theta by 1 plus sin theta equal to secant theta minus tan theta the whole square அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது LHS வச்சுக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதுனால இது RHS வச்சுக்கிட்டோம். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு LHS எடுத்து RHS கொண்டு வரதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம். அதனால் LHS என்ன இருக்குது, 1 minus sin theta by 1 plus sin theta அப்படின்னு நம்ம போட்ட உடனே இதுமாரி ரேஷனல் நம்பர்ஸில் வந்துச்சுன்னா கீழே இருக்கிற டினாமினேட்டர் செகண்ட் வேல்யூ வந்து என்ன இருக்குது, ப்ளஸ் வேல்யூவில் இருக்குது. இதை வந்து நம்ம மைனஸ் வேல்யூவாக மாற்றுறோம். இது பேர் தான் ரேஷனலைசைசிங் ஆர் கான்ஜுகேட்டிங் த டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா நம்ம இங்கே என்ன செய்யணும், மைனஸாக போட்டு அப்போது 1 மைனஸ் சைன் தீட்டா அதையே என்ன செய்கிறோம், நம்ம நியூமரேட்டர்லேயும் போட்டுக்கிறோம், 1 மைனஸ் சைன் தீட்டான்னு போட்டுக்கிறோம். புரியுது இல்லைங்களா? அப்போ போட்ட உடனே இட் இஸ் இந்த a ப்ளஸ் பி, இது a மைனஸ் பி ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போது 1 ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர்னு வரும். அப்போ 1 ஸ்கொயருக்கு 1 போட்டால் போதும். ஏன்னா 1 ஸ்கொயருக்கு 1 தானே வரும், 1 × 1 1 × 1 1 அப்படி தான் வரும். அதனால் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு போட்டிருக்கணும். இங்கே மேலே பார்த்தா 1 மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் சைன் தீட்டா 1 மைனஸ் சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம போட்டுடுறோம். புரியுது இல்லைங்களா? இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம என்ன செய்யணும், மாற்றணும். எப்படி மாற்றுறது, அக்கார்டிங் டு த ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் படி பார்த்தா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு பார்த்தோம். அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1, இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா அந்த பக்கம் போகும்போது என்னது, மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும் இல்லைங்களா? அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ இந்த 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதில் நம்ம காஸ் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம கீழே போடணும். புரியுது இல்லைங்களா? அப்படி போட்டுட்டோம்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு நம்ம போட்டுருவோம். இதை தான் இந்த நம்ம ஐடென்டிட்டி வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் இந்த சாப்டருக்கு முன்னாடி. அந்த ஐடென்டிட்டி வீடியோஸை, ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஐடென்டிட்டிஸ் வீடியோவை பார்த்துக்கோங்க. அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இப்போ உங்களுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல் இல்லைனா கூட 10th முடிச்சுட்டு அடுத்தது எங்கே வரும், நம்மளுக்கு 9th போவோம். 9th போனோம்னா அடுத்தது என்ன செய்யும், 10th வரும். 10th 11th 12th ஹையர் கிளாஸஸ் எல்லாத்துக்குமே வரும். அதனால் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. ஸோ 1 மைனஸ் சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் பை 1 மைனஸ் சைன் ஸ்கொயருக்கு பதில் தான் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு போட்டாச்சு இல்லைங்களா? இப்போ போட்ட உடனே இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது. இதை ப்ராக்கெட்டில் என்ன செய்யணும், 1 மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர். இங்கே இருக்கிற ஸ்கொயரும் இங்கே ஸ்கொயரையும் எடுத்து நம்ம ஹோல் ஸ்கொயராக இங்கே போட்டுக்கிறோம். புரியுது இல்லைங்களா? அதுக்கப்புறம் கீழே இருக்கிற இந்த டினாமினேட்டரை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். எப்படி, 1 மைனஸ் காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம பிரித்து எடுத்துக்கிறோம். புரியுது இல்லைங்களா? அப்போ 1 மைனஸ் காஸ் தீட்டானா என்ன நம்மளுக்கு தெரியும், சீக்கன் தீட்டா அப்படின்ட்டு நமக்கு ட்ரிக்னாமெட்ரிக்கல் டேபிளில் தெரியும். அதேமாரியே இங்கே சைன் தீட்டா பை காஸ் தீட்டா அப்படின்னா டேன் தீட்டாவும் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? அதெல்லாம் நம்ம வந்து ஐடென்டிட்டிஸில் எல்லாம் வரும். இதெல்லாம் அழகாக நோட் பண்ணி கீ மாரி வச்சுக்கோங்க. அப்போ சைன் தீட்டா பை காஸ் தீட்டாவுக்கு பதில் நம்ம டேன் தீட்டான்னு போட்டோம்னா அப்போ 1 பை காஸ் தீட்டாவுக்கு பதில் சீக்கன் தீட்டா, மைனஸுக்கு மைனஸு சைன் தீட்டா பை காஸ் தீட்டாவுக்கு பதில் டேன் தீட்டா, அப்போ ஹோல் ஸ்கொயர்னு போட்டுட்டோம்னா இதுதான் அங்கே வந்திருக்கிற RHS. நம்ம எழுதியிருக்கிறது என்னவோ இது என்னது, LHS தான். புரியுதுங்களா? LHS தான் நம்மளுக்கு என்னது, RHSஸாக மாறி இருக்குது. அப்போ LHS ஈக்குவல் டு RHS அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். புரியுது இல்லைங்களா? போட்டுக்கிட்டு அங்கே ப்ரூவ்டுன்னு கேட்டிருந்தாங்கன்னா ப்ரூவ் பண்ணணும். அப்போ ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்றது நம்ம என்ன செய்யணும், எழுத ஆரம்பிச்சுக்கணும். புரியுது இல்லைங்களா? அப்போது ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படி நம்ம எழுதிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக 2 மார்க்ஸ் கிடைக்கும். புரியுது இல்லைங்களா? புரியலன்னா ஒரு தடவைக்கு வீடியோ அழகாக போட்டு பாருங்கள். உங்களுக்கு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஈஸியாக புரிஞ்சிடும்.